ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் மருமகளே. கானகம் சென்ற கானகம் சென்றாய்வே அவர் காய்கனிகளை பூசித்து கானகம் சென்றாய்வே அவர் காய்கனிகளை பூசித்து கிருஷ்ணனின் அருளினாலே அவர் அன்னவர் உயிருடன் திரும்பி வந்தார் என் கணவர் உயிர் குலை தேடுவார் அன்னவர் உயிருடன் திரும்பி வந்தார் என் கணவர் உயிர் குலை தேடுவார் அதை எண்ணியே நான் மாமி என்னம்மா அந்த கானகம் சென்ற பஞ்ச பாண்டவர்கள் திரும்பி நாட்டிற்குள் வந்து விட்டார். என்ன நாங்கள் எல்லாம் என்ன செய்வது மாமி? அடிச்சி அடியாவர மதமா கோவப்படுற மாதிரி பேசினா கோவம் படுவாங்க. என்ன மாமி அப்படி பேசுறீங்க? என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு பாக்கலாம். மாமி உங்களுக்கு என்ன காதை கேட்கல? வயசாச்சு சரியா கேட்கல, சத்தமா உனக்கு சொல்லு பாக்கலாம். மாமி என்னடி அந்த கானகம் சென்ற பாண்டவர்கள் நாட்டிற்குள் வந்து விட்டால் அடச்சி வாய முடுங்கடி. ஏன் முடுங்க மாமி? அடி பாரு, என்ன கானகம் சென்ற பஞ்ச பாண்டவர்கள் இறந்து விட்டார்கள். இது உங்களுக்கு தெரியாதாடி? என்னது? ஐவருடனே திரௌபதி கொண்டாட அந்த கானகம் சென்ற பாண்டவர்கள் உண்மையாகவே இறந்து விட்டார்களா? இறந்து விட்டார்களடி. அப்படி என்று யார் சொல்லி உங்களுக்கு தெரியும்? சொல்லுங்க மாமி. ஏண்டி யார் சொன்னாங்கன்னு கேள்வி சொல்ல போறேன், அதுக்கு என்ன இப்படி குத்துற? சொல்லுங்க மாமி. ஒரு பதட்டத்துல அப்படி வந்துருச்சு கை. அப்படியா? ஆமா மாமி. வரத பாத்துக்கோ. சரிங்க. இந்த விஷயம் யார் சொல்லி எனக்கு தெரியும் என்றால் யார் சொல்லி மாமி? அந்த தேச தரத்தன் தகுதியாய் போய் அந்த கருமா கடன் முடிக்க என் மகன் தலைவியா. இந்த விஷயம் எப்படி எனக்கு தெரியும் தெரியுமா? எப்படி மாமி? அங்கலேத்து பரிவாரத்து வரக்கூடிய கர்ணமகா ராஜாவோ என் அண்ணன் சபரிராஜனும் சேர்ந்து சொல்லித்தான். சேர்ந்து சொல்லி என் மூத்த பிள்ளை துரியோதனன் கருமாதிக்கு நாள் வைத்திருக்கின்றான். எனது என்னுடைய கணவர் கருமானத்திற்கு நாள் வைத்திருக்கிறாரா? அடியே என் பிள்ளை கறித்து நாள் வச்சிருக்காண்டி. என் வீட்டுக்கார் மாமி. என் பிள்ளை என் வீட்டுக்காரு. என் வீட்டுக்காரு. என் வீட்டுக்காரு. என் வீட்டுக்காரு. ஏண்டா உன் புள்ளதான் உன் ஆண்டியாண்டா
வெட்டிங்கோ. வச்சு எங்க வச்சு சொல்றேன் பாருங்க மாமி. இப்படியே உன் காலத்திலே கையில எடுத்துருவேன்டா அவனுக்கு. என்ன பாட்டியா? ஏண்டா ஆ. யாருக்கு பிள்ளை ஆ. யாருக்கு கணவன் நல்லா பார்த்து சொல்லு பார்க்கலாம். உனக்கு ஆம்பியா? யோசிச்சு சொல்லாதடா. உனக்கு புள்ள? டேய் ஆ, எனக்கு எப்படிடா பிள்ளையாக முடியும்? நன்றாக சொல்லு. தெரியுதா இல்லையா உனக்கு? அது யாரு? அவ யாரு? யாரு? பானுமதி அம்மா, யாரு? காந்தாரி அம்மா. அப்படி இருக்கும்பொழுது யாருக்கு பிள்ளை யாருக்கு கணவன் என்று விளக்கமா சொல்லு. ஓ, அப்ப நான் மாத்தி சொல்லிட்டேன்னா? அப்ப நான் மாத்தி சொல்றேன்னு தெரியுதுல்ல? அப்ப மாத்தி போய் நிக்கத்தேன்னு நீங்க நீ எல்லாத்தையும் மாறி சொல்லல, நான் மாறி மாறி செய்யணுமா? அப்படியே நிக்கணுமா? அப்படியா? ஆ. சரியா பார்த்து சொல்லு. நான் யாரு? யாரு? மகாராணி நான் அம்மா. அம்மா. எனக்கு பிள்ளை. புள்ள. அவ யாரு? யாரு? பானுமதி. பானுமதி. அவனுக்கு? ஆம்பியா. அப்படி சொல்லுடா மரியா. ஆமா, புள்ள ஆம்பியா, புள்ள ஆம்பியா. நீ ஓரமா போய் என்ன செஞ்சு அதே மாமி பாருங்க. அதை விடுங்க மாமி. கர்மாந்திர கடன் உனக்கென நானே முடியும். மாமி அந்த பாண்டவர்களுக்கு காரியமோ கர்மாந்திரமோ எல்லாம் நான் செய்யறேன். பாருங்க. என்னையே நீ ஒரு பக்கம் சொல்றீங்க. மாமி இன்னுமா புரியவில்லை உங்களுக்கு? உங்களுக்கு தான் வயதாகி விட்டது. கொத்து சாவி என்கிட்ட கொடுங்களா மாமி? அடிப்பாவீங்களா? என்ன மாமி? இந்த கொத்து சாவி கேட்கதா இவ்வளவு ஆட்டமா? ஆமா மாமி. ரொம்ப திமிருதாண்டி. ஏன் மாமி என்ன? வாய் திறந்து கேட்க கூடாதுன்னு கேட்டுட்டீங்க. எம்மா நாள் நீங்களே தான் வச்சிருக்கீங்க. கொடுங்களா மாமி கொத்து சாவிய? நாங்களும் கொஞ்ச நாள் வச்சுக்கிறோம். ராவட்ட மாதிரி இருக்குது. என்ன மாமி? நீங்கள் 100 பேரும் மருமகளுக்காக என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் 100 பேரும் எப்படி தெரியுமா? பாட்டியா சொல்லு பாட்டி சீக்கிரமா. தங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் பாரு. பருவதங்களை போல 100 மருமகள் இருக்க உங்களை மாறி கட்டி எடுக்க உச்சி வேறுவுடனே கெடுக்க அந்த பகலில் சமத்தத்தில் இல்லாமல் இருக்க. அடி பாரு. என்ன கேட்ட? மாமி உங்க கொத்து சாவி தான் கொஞ்சம் கொடுங்களேன். கொத்து சாவி உனக்கு கொடுக்கணுமா? ஆமா. சரி இருக்கட்டும், இங்க வா. அப்படி இருந்தாலும் நீங்கள் 100 மருமகள் இருக்கின்றீர்கள். ஆமா மாமி. நீங்கள் 100 பேரும் சேர்ந்து அந்த பாண்டவர் மனைவி திரௌபதி ஒருத்திக்கு ஈடாவீங்களாடி. தாய்ச்சி பேசி எவ்வளவு வச்சு ஊற்றி பேசிங்களா? இந்த நாய் சொல்லுங்க மாமி. ஒரு நாய் கொஞ்சம் அதிகமா போச்சு. எதுக்கு சேர் எடுத்துன்னு வந்தா? நீங்க மத்த பேர் பேசிக்கிறீங்க. ஒவ்வொரு கொலிது வாங்க இங்க. யாரு கொல்லுறா? ஒவ்வொரு கொலிச்சிருக்கீங்க. வேற என்ன நாய் கொலிக்கிறீங்க? அட பாவி, நாய் குறைக்குதுன்னு பாத்தீங்களா? ஆமாமா. நானும் என்னுடைய மாமியார கொஞ்ச நேரம் ஆசையா ஆசையா பேசிட்டு பேசுவோம். ஏப்பா முத்து. நீங்க தான் பேசிட்டுடா. ஆமாடா. ஏய் குமரேசா, நான் நட தப்பா நினைச்சிட்டேன். என்னன்னு? நாய் கொலிக்கு சேர் எடுத்துன்னு வந்து அடிக்குது. ஆனா நாய் கிடையாது. நாயகிகள். டேய், நாயகிகள் அப்படி தெளிவாக சொல்ல வேண்டும். பொன்மை. அப்படியா? ஆமா. சரி இருக்கட்டும் மாமி. அந்த திரௌபதியின் பவிஷ்யம் பத்தி நாங்க சொல்றோம். ஒரு செகண்ட். நான் மறுபடியும் அந்த டைலாக் சொல்லுமா. எனக்கு காது குளிர் கேட்கணும்னு ஆயிட்டேன். நீ சொல்லி நாங்க சொல்ல மண்ணா. வேலைக்கார பையனை நீ சொல்லி நாங்க செய்யணுமா? நீ என்ன அடிக்காதம்மா. மாமி, அந்த திரௌபதி பத்தி நாங்க சொல்ல கேளுங்க. பரிந்து சபையில் என்னம்மா? உன்னுடைய மூத்த மகன் கட்டளைப்படி துரியோதன கட்டளைப்படி என் கணவர் சென்று துர்யோதனன் சென்று அந்த திரௌபதியை 366 வீதியிலும் ஓடிவா ஓடிவா என்று இழுத்து வந்து மணிமேடையில் ஏற்றி வஸ்திரபங்கம் செஞ்சு இப்பொழுது அந்த திரௌபதியை எங்க ஓட்டிருக்கோம்? காட்டிற்கு ஓட்டிருக்கின்றோம். அவ காட்டுல இருக்கா. ஆமா. காட்டுல இருக்கிற அவளோட சேர்த்து எங்களோட பேசுறீங்க. இது நல்லா இருக்குதா? நியாயமா இருக்குதா? ஐயோ, ஐயோ, ஐயோ. ஏன் மாமி இப்படி எல்லாம் அடி, சொல்றீங்க? போய் நிறுத்துடி. உன் உடம்புக்கு இந்த நீங்க 100 பேர் இருக்கிறீங்க. ஆமா. ஒண்ணே வந்தாங்க இது ஆயா. போட்டுக்கிட்டு தட்டுனா தாத்தா யார் பதில் சொல்றது? ஏங்க, தாத்தா அந்த திரௌபதிக்கு எங்களுக்கு ஆகாதுன்னு தெரியுதுல்ல, அவளோட எங்களை சேர்த்து வச்சு பேசலாமா? தப்பு பொறுமை புரிய வைங்க. ஏன் நாங்க 100 பேர் இருக்குமே, எங்களை பத்தி
யாரும் ஒருத்தர் பத்தி உயர்த்தி பேச வேண்டியது? பேசுற வாய்ப்பு இருக்குது. ஏண்டா பேசுறதுக்கு ஏதாவது விஷயம் இருந்தா பேசலாம். மாமி மூஞ்சி உங்க பாத்தீங்களா? கோவத்தை எடுத்துக்க மாமி, ஏன் விஷயம் இல்ல? என்ன மாமி என்கிட்ட நல்லா யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இல்லையா மாமி? ஆமா. மாமி என்ன இல்ல சொல்லுங்க மாமி. எது இல்ல கட்டி மாமி எங்கள சொல்லுங்க உங்களுக்கு மானது கட்டியாது இல்ல? நான் அஞ்சமா நிக்கறமா நல்லா கேளுமா உங்களுக்கு ஒரு பெரிய இந்த பெருமை சொல்லுங்கடி. என்ன பெருமை இல்ல ஏன் மாமி இல்ல? எந்த பெருமையும் கிடையாது. ஏமா உங்க மூஞ்சி நல்லா பேசுவாங்கமா உங்க மகன்களை நாங்க டேய், கட்டிக்கிறதே அப்படியே எங்களுக்கு போ. பெருமைதான் மாமி. அடியாத்தி என்ன சொல்றப்பாடா. நாலு பேர் வரலனா, இது வீடா இருந்திருக்குமா இல்ல இந்த நாட்டுக்கு தான் நாடா இருந்திருக்குமா? சரிதான். டேய் மாதவா, பாத்தியா ஒன்னரவா ஊதுவத்தி மாதிரி இருந்துகிட்டு என்ன பேசுற பத்தியாவா? அதம்மா விட்டுறா விடுமா என்னம்மா சொல்லுங்க மாமி, என்ன மாமி உங்களுக்கு பிரச்சனை? மாமி, எங்களை பத்தி நீங்க பெருமையா கூட பேச தேவையில்ல. அப்படியா? அந்த துரோகம் பத்தி நீங்க பேசாதீங்க. அதிசயமா நடிச்சுங்க. நான் பேசுனதே தப்பு தாண்டி மன்னிச்சிருங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் எப்படி இந்த வீட்டுக்கு வந்தீர்கள்? பையனை கல்யாணம் பண்ணி தான் மாட்டாங்க ஆமா, உங்க என்னுடைய பசங்க பிள்ளைகள் வந்தாங்க. அந்த 100 பிள்ளைகளையும் நான் எப்படி பெற்றெடுத்தேன் தெரியுமா? ஒரே தண்ணி டேய் மாதவா, காப்பாத்துறேன். அம்மா காப்பாத்து பையாம உட்கார்ந்திருக்கேன். கைதாமா கொஞ்ச நேரம் இருமா கைதாமா இருமா டேய், இருமா கைதாமா இருமா இருமா என்ன பண்ற? போது இருமா கம்மி அடி படி எனக்கு கூட ரொம்ப நாளா சந்தேகம் என்ன சந்தேகம்? நீயும் தாத்தாவும் டாப்பால் போடுறீங்க என்ன நான் பண்ணீங்க டேய் அந்த ஃபார்முலா அந்த டெக்னிக் இதெல்லாம் எங்க சொன்னா உங்ககிட்ட தெரிவித்தால் நான் எடுத்துட்டு போயிட்டு எங்க எங்க பாட்டி ரொம்ப நாளா குழந்தை இல்லாதுக்கிறான் எங்க தாத்தா கிட்ட அந்த மந்தத்தை சொல்லி எங்க தாத்தா ட்ரை பண்ணா நீ எல்லாம் 101 எங்க ஆயா 501 போற கெப்பாசிட்டி இருக்குது எங்க ஆயா கிட்ட 501 என்ன மடையா? உங்க பாட்டிக்கு குழந்தை இல்லைன்னா உங்க அப்பா எப்படி வந்திருப்பா, நீ எப்படி வந்திருப்ப? எங்க தாத்தாக்கு 2 பொண்டாட்டி 2 பொண்டாட்டி. ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி தான் குழந்தைல பாவம் அப்படியே அவங்க தங்கச்சி ரெண்டாவது எங்க சின்னாயா கட்டிக்கினாங்க சிராய் சின்னாயை கட்டிக்கினாங்க எங்க அப்பா வந்துட்டாரு எங்க அப்பா முடியுமா நான் வந்துட்டேன் நீ பாருங்க மட்டும் சொல்லலாம் ஏமா என்ன கூட கொஞ்சம் சொல்லலாமா? மாமி, சீக்கிரம் சொல்லுங்க மாமி. சொல்லுங்க மாமி. எல்லாருக்கும் ஒரே முறை தான் சொல்லுவேன். நல்லா கேட்டுக்குங்க. ஆமா ஏமா ஏய் நீ கூட கட்டிக்கோ மெடிக்கல் போய் ட்ரை பண்ணு எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. டேய் சொல்லட்டுமாடா? மாமி. பன்றி குட்டிகள் போலே 100 பிள்ளைகள் பெற்றேனே. வளர்ந்தேனே. ஒரு சுகமறியேனே. அம்மா மகனேனே. அந்த மாணவன் பிறந்தார் என்று மழை வந்தேன். ஏய் அடி பாடு. ஏய் நீங்க உட்காருங்க மாமி. ஏய் டேய் காவலன். டேய் நீங்க போங்க. யாருமா கேளு நாங்களும் காவலன், எங்க மாமி சொன்னது கேட்டியாடா? அண்ணா கேட்டியா இல்லையா? என்ன பண்ணிக்கிட்டே நாங்க டேய், அவங்க பிள்ளைகளை எப்படி பெற்றாங்கன்னு கேட்டுண்டா. அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? பன்றி குட்டிகள் போல 100 பிள்ளைகள் பெற்றேன்னு சொன்னாங்கடா. அதனால இப்ப நான் காவலன், ஒரு பன்றியானது எத்தனை குட்டிடா போடும்? என்ன திடீர்னு பண்ணியாண்டு வந்து நிறுத்திக்கிறீங்க டேய், அவங்க தானே சொன்னாங்க பன்றி குட்டி மாதிரி குட்டி போட்டுன்னு. நான் பண்ணிக்கு ஊசி போடுற ஆளு சென ஊசிமா வெட்டனி டாக்டர் நான் பச்சிக்கிறேன் விலங்கின மருத்துவரா? வெட்டனி சரி, டாக்டர் இருந்துக்கோ. ஊசி போடுற ஆளு ஆ. ஒரு நாட்டு பண்ணினா சாதாரண நாட்டு பண்ணினா பக்கத்துக்கு 16 32 குட்டி போட நாட்டு பண்ணி ஒரே ஒரு பன்றி 32 குட்டி போடுமா? ஆமா டேய் டேய் டேய், அப்புறம் 101 குட்டி போட்டுக்குதே எங்க மாமியார் 101 குட்டி போட்டிருக்காங்க. உங்க மாமியார் என்ன சீமா பண்ணி இருக்குமா காவலன், ஒருவேளை அது சீமை பண்ணியா கூட இருக்கலாம்டா. ஐயோ சீமை பண்ணி போடுறது நாட்டு பண்ணினா பாவம் எப்படி 32 நிறுத்தி விடுவோம் சீமை பண்ணி போடுறதுக்கு ஆரம்பிச்சுச்சு எத்தனைடா போடும்? அது தப்பு 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 கணக்கா கிடையாது அது எப்படி? தப்பு டேய் டேய் கொஞ்சம் இரு. ஒரு முள்ள மண்டை கொத்தா இருக்கலாம் டேய் முள்ளமண்டி கொஞ்சம் இருடா. மாமி, என்ன மாமி? என்ன ஆமா அவசரம்? குழந்தை எப்படி பெற்றது விளக்கத்தை சொல்லிட்டேன். ஆமா. சந்தேகம்னா என்கிட்ட தானே கேட்கணும். அவங்க டேய் டேய், மாமி, இந்த காவல்காரடி எப்படி அவன் பேச சும்மா உனக்கு? கொஞ்ச நேரம் பேசிருந்த மாமி. அவன்கிட்ட என்ன சும்மா கொஞ்சம் நேரம் உனக்கு? போர் அடிக்குது, கொஞ்ச நேரம் பேசிருந்த மாமி. ஏய், இங்க எத்தனை பேர் எப்படி பேசுறீங்க? அங்க போய் பேசிட்டு இருக்க. சரி மாமி, முடிஞ்சிச்சு. ஏய் போடா டேய் என்ன கேட்டாங்க? நான் சொல்றேன் இருமா டேய் நீ போய் ஓரமணில தாங்க. இந்த வீட்ல ரொம்ப தொக்க தாங்க அவதான். அத பேர் மதிய மாட்டாங்க டேய் பானுமதிடா. பண்ணி எத்தனை குட்டி போடுன்னு கேட்டாங்கம்மா பண்ணி எத்தனை குட்டி போடுமா?
அது ஏன்டா கேட்டாங்க இப்போ அப்புறமேட்டுக்கு இப்ப இப்ப இல்ல. சொல்ற அப்புறம் சொல்லாதடா அப்புறமேட்டு வேலை சிக்கல் ரொம்ப நேரமா உனக்கு தெரியாதா? கை காட்டுற அங்க கை காட்டுறேன் ஒண்ணு இல்ல மாமி. அடியே டேய் இந்த பக்கம் போடா என்னப்பா சொல்லு பார்க்கலாம் நாட்டு பண்ணினா காட்டு பண்ணினா நீங்களும் மாமா. டேய் இப்ப சொல்லுடா அப்புறமேட்டுக்கு ஐயோ ஏய் அந்த பக்கம் போ டேய் அந்த பக்கம் போ மாத்தி மாத்தி ஏன் வேலைய போ நாட்டு பண்ணினா நாட்டு மாத்தி பேரு மாமா. பாடி எடுக்கும். டேய் என்னாச்சு உனக்கு ஒரு ஆல்பம் எதுக்குடா வேலைக்கு முட்டுப்பாலா நேர்ந்துடுறேன் நான். நீ அவங்கள பார்க்காம தயவு செஞ்சு நம்ம சொல்லுடா நாட்டு பண்ணினா 32 குட்டு போட்டு நான் சொன்னமா. மாமி, அவனுக்கு தெரியாது மாமி, நான் சொல்றது கேளுங்க. அவன் சொல்லிட்டு கேடி அது இல்ல மாமி. அவன் சொல்லிட்டு கேடி தங்கம் இருங்க. கட்டு அவங்க வீட்ல இருடா, நான் சொல்றேன். ஒரு பன்னி 106 குட்டி போடுச்சாம். அது தான் பெருமை தானே பேசிக்கிறான் மாமி. ஐயோ அந்த பண்ணியா நீ தான் பண்ணி. நான் போய் உங்களை பண்ணிட்டு சொல்லுவேனா? நான் போய் உங்களை பண்ணிட்டு சொல்லுவேனா? பண்ணின்னு சொல்லுவோமா மாமி? அதானே என்ன அந்த காவல்கார போய் சொன்னா நீங்க நம்பலாமா? அதுதானே எனக்கு சொல்ல முடியுமா அவளை போய் நாங்க பண்ணின்னு சொல்லுவோமா மாமி? ஏய் ஐயோ எனக்கு யாராச்சும் உங்களை போய் பண்ணின்னு அது இந்த சொல்லுவாங்க. மாதிரி. அது ஐயா. உங்களை பார்த்து பண்ணி அட சொல்லுவாங்க. தம்பிமா. அட பாவி பாட்டி உன்னை என்ன சொன்ன தெரியுமா? என்னடா சொல்றேன் யாராச்சும் உன்னை பண்ணி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களே பண்ணின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களே சொல்ல மாட்டாங்க. கை அங்க வருது, உன்னாண்ட தானே வருது. மாமி, கேள்வி ஏய் அவங்க எப்பவுமே சரியா தான் இருப்பாங்க எனக்கு தான் சரியா புரியல நீ முதல் குழப்பறாமா நான் கேள்வி கேட்டேன் இல்லையா ஆ. அதனால என்ன பார்த்து இப்படி கை காட்ட சொல்றேன் மாமி அதெல்லாம் விடுங்க மாமி, உள்ள போடா. மாமி அந்த பாண்டவர்கள் உண்மையாகவே இருந்து விட்டார்களா? நிச்சயமாக இருந்து விட்டாங்க சந்தோஷமா இருங்க போய் என்ன விளையாடுங்க நீ போங்க எந்தாத்த வரான்னு தெரியல. தெய்வம் கண்டிப்பா பணவுடைய கட்சியா தான் இருக்கும் அவங்க அப்படியே தூக்கி எனக்கு போட்டு மாமி அப்படி என்றால் கணபதி காவல் கடலை பணி சுண்டல் இதெல்லாம் செய்து படைக்கலாம் மாமி. ஆமா படையுங்க காரக்குழம்பு என்னென்ன படைங்கம்மா சரி மாமி. மாமி இதெல்லாம் செய்ய நிறைய நேரம் ஆகும். ஏன் விளையாடி கொண்டே விளையாடுவோமா? அதெல்லாம் செய்யணும்னாவே ரொம்ப பேருக்கு உடம்பு வலிக்கும் தெரியுமா? நாங்க என்ன செய்யணும்? டேய் அதுக்குள்ள எதுக்கு நிக்கிறீங்க? நாங்க செய்வோம் இவங்க சடாருவாங்க. மாமி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஏதாவது அனைவரும் சேர்ந்து விளையாடலாமா சந்தோஷமா? விளையாடுங்க ஆமா நீங்க விளையாடுங்க